ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மழை காலத்துல சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த மழை காலத்துக்கு மக்காச்சோளம் அதிகமா சாப்பிட்டு வருது உடலுக்கு ரொம்பவே நல்லது. மக்காச்சோளத்துல கலோரிகள் குறைவுதான், ஆனா நார்ச்சத்து அதிகம். நீங்க மக்காச்சோளம் ரெகுலரா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பார்வை திறன் அதிகமாகும். உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க மக்காச்சோளம் ரெகுலராவே சாப்பிட்டு வரலாம். இதுல இருக்கிற கரையாத நார்ச்சத்து நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்களுக்கு உணவளிக்குது. அதனாலதான் நம்ம சாப்பிடுறது ஜீரணமாகுது. மக்காச்சோளத்தை வேக வைக்கலாம், அவிக்கலாம், வறுக்கலாம், முக்கிய உணவு வகைகள்ல கலந்து சாப்பிடலாம். அதுக்கு அடுத்து வாழைப்பழங்கள் நிறைய சாப்பிடுறது நல்லது. மழை காலத்துல இரைப்பை குடல் நோய் தொற்று பிரச்சனை எல்லாருக்குமே வரும். இந்த ப்ராப்ளம் கியூர் ஆகணும்னா கண்டிப்பா வாழைப்பழம் சாப்பிடணும். வாழைப்பழத்துல விட்டமின்கள், தாதுக்கள் அதிகமா இருக்கிறதுனால இது சீரான செரிமானத்திற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வாழைப்பழத்துல அஸ்கோர்பிக் ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட்ல விட்டமின் சி, ரெட்டினால் அதிகமாவே இருக்கு. வாழைப்பழம் நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வாழைப்பழத்துல கலோரி குறைவா இருக்கிறதுனால வயிறு நீண்ட நேரம் நிறைந்திருக்கிறது போல உணர்வு ஏற்படும். முட்டை எல்லா காலங்கள்லயுமே சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவு தான். முட்டையில அதிக அளவு புரோட்டீன் இருக்கிறதுனால அது நம்மளுடைய தசைகளுடைய அளவை அதிகரிக்க உதவி செய்யுது. முட்டைகள் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது. நமக்கு நோய் தொற்று ஏற்படாமலும் இது பாதுகாக்குது. லிச்சி, பப்பாளி, மாதுளை, பேரிக்கான்னு மிகவும் எளிதா கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டு வருது ரொம்பவே நல்லது. நமக்கு சீரான செரிமானத்தை இது வழங்குறதோடு மட்டும் இல்லாம மழைக்காலத்துல அதிகமா இருக்கிற ஈரப்பதத்தின் விளைவாக ஏற்படுற நோய் தொற்றுகளையும் இது தடுக்குது. இந்த பழங்கள்ல ஆக்சிஜனேற்ற தடுப்பான்களும் அதிகமா இருக்கிறதுனால நம்முடைய ரத்த அழுத்தத்தை குறைத்து பலவிதமான நோய் தொற்றுகள்ல இருந்து நம்மள பாதுகாக்குது. மழைக்காலத்துல கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பழம்னா அது நாவல் பழம் தான். இந்த பழத்துல இரும்பு சத்து, போலிக் அமிலம், பொட்டாசியம், விட்டமின் அதிகமா இருக்கிறதுனால இத கண்டிப்பா நீங்க மழைக்காலத்துல சாப்பிடலாம். பாக்டீரியாக்களுடைய தொற்று இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம உடம்புல நீர்ச்சத்து அதிகமா இருக்கணும். இதுக்கு இளநீர் தான் பெஸ்டான ஒரு பொருள். இளநீர்ல நமக்கு தேவையான நீர்ச்சத்து அதிகமா இருக்கு. இளநீர்ல இருக்கக்கூடிய மின் அயனிகள் நம்ம உடம்புல இருந்து நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இளநீரை சாதாரண வெப்பநிலையில வச்சிருந்து அதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறு இல்ல அன்னாச்சி பழ சாறு கலந்து அருந்திட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புல அது விட்டமின் சி சத்தை அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஐபிசி ஹெல்த்தோட தொடர்ந்து இணைந்திருங்க.